ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் சற்று நேரம் தியானிக்கவிருக்கிறோம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போராடுகிற வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் அதை மறந்து விடுகிறோம். குறிப்பாக ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் மறுக்கவே முடியாது. ஆகவே இந்த வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். முதல் காரியம், நாம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஒருவேளை நாம் இப்படி நினைக்கலாம், நமக்கு இந்த உலகத்தில் அநேகர் விரோதி இருக்கிறாங்க, அநேகர் விரோதமாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மாமிசத்தோடு இரத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. அப்படியானால் இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்பதனுடைய அர்த்தம் நம்முடைய யுத்தம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. நம்முடைய எதிராளி ஆவிக்குரிய சத்ருவாக இருக்கிறான். இப்பொழுது நாம் கொரோனா என்கிற ஒரு நுண் கிருமி நம்முடைய மனித வாழ்க்கையை உலக அளவில் புரட்டி போடுகிறது. அது நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பல மடங்கு அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது அது கண்ணுக்கு புலப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய எதிராளி, ஆவி நிலையில் இருக்கிற எதிராளியாகிய சத்ருவாகிய பிசாசு நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவன். ஆகவே நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற நாம் ஒன்றை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஏன் இதை முதல்ல அவர் சொல்கிறாரு பவுல் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த போராட்ட களத்தில் நாம் பல நேரங்களில் அதை மறந்து போயிடுவோம். இன்னும் சொல்லப்போனால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் உள்ளவர்களே பிசாசு பயன்படுத்துவான். அப்பொழுதும் நம்ம அறிந்து கொள்ளணும், இந்த மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய இவர்களோடு கிடையாது, இவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற பொல்லாத ஆவிகள், பிசாசினுடைய காரியங்கள், அவைகளுக்கு விரோதமாக தான் நம்ம போராடுகிறோம் என்பதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளுகிறது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை என்பதாக. அடுத்து, நம்முடைய எதிரி கண்களுக்கு புலப்படாத ஆவி நிலையில் இருக்கிற எதிரி. அதை எப்பொழுது மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கண்களுக்கு தெரிகிற எதிரிகளோடு போராடுறதே நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அப்படியானால் நம்ம கண்களுக்கே புலப்படாத ஒரு எதிரியோடு நம்ம சண்டை போடணும், ஆவிக்குரிய யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதற்கு நம்ம அது என்ன வழியில் அதை பண்ணலாம் என்று அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த ஆவி நிலையில் இருக்கக்கூடிய எதிரி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு எதுக்கும் வர்றதில்லை. இது 3 காரியங்கள் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் நாம் யாரோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு ஊழியர் தன்னுடைய புத்தகத்தில் இவ்விதமாக எழுதியிருந்தார். அவருக்கு 2 பையங்க உண்டு, பசங்க, ரொம்ப சின்ன பையங்க. அவங்க 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட நாளிலே, அதாவது ஒரு புதன்கிழமை அன்றைக்கு மதிய நேரத்தில் திடீர்னு என்ன செய்வாங்க, 2 பேரும் மெல்ல 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 சண்டை ஆரம்பிப்பாங்க. அந்த சண்டை எப்படி ஆரம்பிக்குன்னா, ஒருத்தன் பேரை இன்னொருத்தன் சொல்லுகிறது, மாற்றி சொல்லுவது, ஏளனமான வார்த்தைகளை பயன்படுத்துவது போன்ற அப்படியே ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய தகராறாக போய் முடிஞ்சிடும். இதை அந்த ஊழியர் கவனித்துக்கிட்டே இருந்தார். பல முறைகளில் அவங்கள கூப்பிட்டாரு, அடித்தார், திட்டினார், கடிந்து கொண்டார், என்னென்னமோ செய்து பார்த்தார். ஆனால் ஒவ்வொரு புதன்களும் இது நடந்துச்சு. அப்போது ஒரு நாள் யோசித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் அவருக்கு ஞாபகப்படுத்தினார், இதை ஆவிக்குரிய முறையில் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு நாள் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு புதன்கிழமையில் டக்குன்னு 2 பேரையும் தனித்தனியாக ஒரு ரூமுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவர் முழங்கால் படிட்டு பக்கத்து ரூமில் போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இவங்களுடைய இந்த சண்டைகளுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி அதிகாரமாக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே பாருங்கள், அந்த 2 பேரையும் காணும். என்னென்னு கேட்டால், அவங்க 2 பேரும் சமாதானமாகி போய் விளையாட போயிட்டாங்க. ஆகவே அன்றைக்கு அவருக்கு புரிந்தது, ஒவ்வொரு பெரிய ஒரு சின்ன பிரச்சனையானாலும் பெரிய பிரச்சனையானாலும் அதுக்கு பின்னாடி பிசாசு கிரியை செய்கிறான். ஆகவே தான் நம்முடைய யுத்தம் அவனோட தான். அவனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களோடு நமக்கு போராட்டம் இல்லை, அவன் பயன்படுத்துகிற நபர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. இதை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த வசனத்தில் பாருங்களேன், ஒரு 3 செட்டு யார் யாரோட போராட்டம் இருக்குன்னு போட்டிருக்கு பாருங்கள். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அதாவது பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர். இது எப்படிப்பட்டது? விசுவாசியினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாக இந்த பூமியில் உள்ள ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் ஏற்படுத்தி அதை மாற்றி விரோதமாக ஏற்படுத்தி போராடுவது. இது இந்த பூமியில் நடக்கிற ஒரு போராட்டம். மாம்சமும் இரத்தமும் உள்ள அதிகார வர்க்கத்தை அவன் பயன்படுத்துகிறான் பாருங்க. அதனால தான் இங்கே துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மேலான அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சத்தியம் மாறாது ஒரு நாளும். ஆனால் அவைகளை பயன்படுத்தி பிசாசு பல நேரங்களில் விசுவாச வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இதை நம்ம ஜெபம் பண்ணி தான் நம்ம அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்கள், அடுத்த ஒரு செட் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அது என்ன? மனிதனாக இருந்து கொண்டு இருளின் வல்லமைகளோடு இணைந்து இப்பூமியில் இருளின் ஆட்சியை ஏற்படுத்தி ஜனங்களை வஞ்சித்து தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களை செய்கிற இவ்வுலகத்தின் அதிபதிகள், அதாவது அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகைக்கு அடிகோலுகிறவங்க, சாத்தானுடைய சபைகள், இல்லுமினாட்டிகள், இன்னும் நிழல் உலக தாதாக்கள் போன்ற பிசாசின் கையில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுறவங்க, இவங்க தான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அந்தகார லோகாதிபதிகளாக இருளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்த்து நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது பாருங்களேன். அடுத்ததாக அந்த லெவல் கூட்டிகிட்டே இருக்கு பாருங்கள். மூன்றாவது செட் என்னன்னு சொன்னால், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இது இன்னும் ஒரு ஹையர் லெவல். அது ஒரு ஹையர் லெவல். எல்லாரையும் ஆண்டவர் இந்த காரியத்தில் பயன்படுத்துவது இல்லை. அதுக்குன்னு ஒரு அழைப்பு, விசேஷித்த அபிஷேகம் பெற்று அழைக்கப்பட்டிருக்கிறவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், ஸ்பிரிச்சுவல் விக்கட்னஸ் இன் ஹை பிளேசஸ், உயர்ந்த அந்த 2ஆம் வானத்தில், அந்த ஆகாயத்தில் நடக்கிற காரியம். பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அது என்ன செய்து? நம்முடைய ஜபங்களை தடுக்கிறது, பதில்களை தடுக்கிறது, ஒரு நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து தீமைகளை விளைவிப்பது. அதிக வல்லமை கொண்டவைகளும் சாத்தானுக்கு அடுத்த ரேங்குகளை கொண்டவைகளுமாய் அது இருக்கிறது பாருங்கள். தேவனை தொழுது கொள்வதில் குழப்பங்களையும் கலகங்களையும் இது ஏற்படுத்துகிறது. பெரிய அளவில் இது கிரியை செய்கிறது, பவர்ஃபுல்லாக கிரியை செய்கிறது. ஆகவே இப்படி நமக்கு போராட்டங்கள் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதில் குறிப்பாக இன்னும் ஒரு 3 நிலையில் கூட சொல்கிறாங்க. அதாவது ஒன்று, பர்சனலான ஒரு போராட்டத்தை பிசாசு உண்டு பண்ணுவான். நமக்கு சோதனை, வேதனை, போராட்டங்கள், பாவத்தில் தள்ளி விடக்கூடிய ஒரு டெம்டேஷன், இதெல்லாம் உருவாக்குகிறான். இன்னொரு லெவல்னா டிஃபென்சிவ், அதாவது தடுக்கிற ஒரு போராட்டம். உங்களுக்கு அன்பானவர்கள், ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆண்டோடைய பாதுகாப்பு வேண்டுமே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜபம், அப்படி ஒரு போராட்டம், அது ஒன்று இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, எதிர்த்து போரிடுதல், அஃபென்சிவாக இருக்கிறது, அட்டாக் பண்ணுகிறது. அது என்ன? இப்போ சாத்தானால பிடிக்கப்பட்டிருக்கிறவங்களை ரிலீஸ் பண்ணுகிற, அவனுடைய அந்தகார கிரிகளை கடிந்து கொள்ளுகிற, அழித்து போடுகிற, அப்படி ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆகவே இப்படி பல
வழிகளிலே நமக்கு போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன, எபேசியர் 6:11 பவுல் சொல்கிறாரு, சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தில் சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அது தொடர்ந்து உள்ள வசனங்கள் இப்போ நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 14 18 வரைக்கும், சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறையில் கட்டி இருக்க வேண்டும், நீதி என்னும் மார்க் அவசரத்தை நீங்கள் தரித்திருக்க வேண்டும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை காலில் நீங்கள் தொடுத்திருக்க வேண்டும், பொல்லாங்கண்ணையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடுறதாக தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்புறம் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சர்வாயுத வர்க்கத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாங்க பவுல் மூலமாக பேசிட்டு, அந்த அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்க. எல்லாம் சர்வாயுத வர்க்கம் எல்லாமே ஆயுதம் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. என்ன போட்டிருக்கு, விழித்து கொண்டிருங்கள். அதில் என்னென்ன செய்ய சொல்லியிருக்கு அப்படின்னா, எந்த சமயத்திலும் எனி டைம் சகல விதமான வேண்டுதல், எப்படிலாம் வேண்டிக் கொள்ள முடியுமோ ஆண்டவர் அப்படியெல்லாம் வேண்டிக் கொள்வது, விண்ணப்பம் பண்ணுறது. அடுத்து ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தையே ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி கொள்ள முடிகிறது. பாருங்கள், ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால அது நிமித்தம் நீங்கள் மிகுந்த மன உறுதியே அப்போதான் வரும். இல்லைன்னா போராட்டத்தை பார்த்து கலங்கிடுவோம். நம்ம சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுகிற ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறாருன்னா அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சீசன் என்கிற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் அது கேட்ட பலனை அடையாமல் போவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க, வேண்டுதல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் அதுக்குரிய பலனை தருவார். அது மாத்திரம் இல்லை, அப்படி பண்ணுனா தான் நீங்கள் அந்த வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்க முடியும். இப்படி இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் நல்ல முறையில் செய்து கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய வெற்றியை நம்ம சுதந்திரிக்க முடியும். போராட்டத்துக்கு நம்ம தப்பித்து ஓடலாம் என்று நினைக்க முடியாது. நம்ம அறிந்தாலும் அறியாவிட்டாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நாம் அந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தாவீதுடைய வாழ்க்கை பாருங்கள், அங்கே ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. உரியா போரில் தீவிரமாக இருக்கிறான், அது சம்மந்தமான காரியங்களில் தீவிரமாக இருக்கிறான். ஆனால் தாவீது பார்த்திங்கன்னா அவன் போருக்கு செல்லாதபடிக்கு அரண்மனை முப்பரிகளை உலாவுகிறது. அதை எதுக்கு நேரம் நடத்துகிறதுன்னு சொன்னால், ஒரு பெரிய பாவத்துக்கு நேரம் நடத்துகிறது. ஆகவே போரில் ஈடுபடாமல் இருக்கிறது பாவமான ஒரு காரியமாயிரும். இங்கே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக வேண்டிக் கொள்ளுது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது, எல்லா சமயத்திலும் ரெடியாக இருக்கிறது, எல்லா வகையான வேண்டுதல் விண்ணப்பங்களோடு ஜெபத்தில் விழித்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை போராடி ஜெயிக்க முடியும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி பின்னாட்களில் நாம் நம்மை குறித்து வேதம் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட போராட்டங்களில் நாம் ஆண்டவர் தந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தை எடுத்து பயன்படுத்தி நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளை என்னோடு இணைந்து சிந்தனை பண்ணின அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், தேவைகளை சந்திக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் அவங்க போராடுவதற்கு பலனையும் சக்தியும் கிருபையும் நீர் தந்து பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு மனவேதனையாக இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதை அவங்களுக்கு செய்தரலும், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரேன். அதை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசி கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. எல்லாத்தையும் ஜெயிக்க உடைய பிள்ளைகளுக்கு பலன்தான். பரிசுத்த ஆவியானவராகிய நீர் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும் அப்படின்னு செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும்.
எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.